அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டும் துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு இயற்கையின் அற்புதங்கள். நல்லா இந்த வானம் பூமி நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்துலயுமே நம்ம இறைவனின் அற்புதங்களை நம்ம காணக்கூடிய வகையில் நல்லா படைச்சு வச்சிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நம்ம சின்ன விஷயமா பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்களை கடவுள் நிகழ்த்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு பூவை எடுத்துக்கிறோமே, ஒரு ஒரு மொட்டா இருக்கு. ஒரு 6-7 மணிக்கு பாக்குறப்ப அது கொஞ்சம் விரியுது. ஒரு 10 மணிக்கு பார்த்தோம்னா அப்படியே நல்லா மலர்ந்து நிக்குது. ஆனா மொத்தமா இத எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வா நிகழுதுன்னு ஒரு வீடியோல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் அந்த ப்ராசஸ கடவுள் நிகழ்த்தி அதை மலர வைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப தோட்டங்கள்ல எவ்வளவு மலர்கள் மலர்ந்து நிக்குது. ஒரு மரத்திலேயே எவ்வளவு பழங்கள் காய்ச்சி தொங்குது. ஒவ்வொன்னையும் பார்க்கும்போது அற்புதமா ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளோ இது பழங்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. காலை இருக்குல்ல, ஒரு 5:30 to 6:30 அந்த டைமுக்குள்ள நம்ம ஒரு இல்ல ஒரு டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கருப்பு விலகி அந்த லைட்டா ஒரு வெளிச்சம் வர்ற அந்த காலை அந்த டைம்ல நம்ம அந்த காளைய எப்படி இருக்கு அற்புதமா. அதுக்கப்புறம் 9-10 மணிக்கெல்லாம் அந்த டைம் மாறி அந்த வெளிச்சம் போய் சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் கரெக்டா நிகழணும் அப்படின்னா கடவுள் பூமியையும் சுத்த வச்சு பூமியை சூரியனையும் சுத்த வச்சு நம்மளுக்கு அவ்வளோ அற்புதமா காட்டுறாரு. அதுக்கு எவ்வளவு பெரிய வேலைகள் பின்னாடி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்பிக்கையாளர்கள் தன் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வழிபாடா மாத்திருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. கடவுள் நம்ம கிட்ட கேக்குறாங்க, உங்கள் இரட்சகரின் அற்புதங்களில் உங்களால் எதை மறுக்க இயலும் அப்படின்னு கேக்குறாங்க. 31 தடவை கேக்குறாங்க. அல்லாஹ் ஒரு தடவை ஒரு விஷயத்த கேட்டாலே அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒண்ணா இருக்கும், ஆழமான ஒண்ணா இருக்கும், சத்தியமான ஒண்ணா இருக்கும். நான் அடிக்கடி அல்லாஹ் ஒரு விஷயத்த கேட்கிறாரு அப்படின்னா அந்த விஷயங்கள்ல அல்லாஹ் எவ்வளவு அற்புதங்களை வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. முதல்ல நம்ம தண்ணீரை பத்தி, இப்ப நம்ம தண்ணீரை ரொம்ப சாதாரணமா தான் பாக்குறோம். நம்ம குடிக்கிறதுக்கும் நம்ம புழக்கத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தண்ணியவே அல்லாஹ் இந்த உலகத்துல எத்தனை விதமா நம்மளுக்கு காமிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம போர் எடுத்துதான் தண்ணியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம்னா, நான் சின்ன குழந்தையில இருந்து நம்ம பெருசாகி நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கெஸ்ட் வந்துட்டு போறாங்க, எவ்வளவு தண்ணி அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணாலும் அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் எல்லாம் நம்மளுக்கு வழங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த தண்ணீரை. குளம், குட்டை, ஆறுகள், ஏரிகள், கடல், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே நம்ம தண்ணீரை பார்த்து கொண்டுதான் இருக்கோம். இப்ப இதுல எல்லாம் சேமிச்சு வச்சுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மரங்கள்ல கூட இறைவன் தண்ணீரை நம்மளுக்கு சேமித்து கொடுக்கிறாரு. அந்த மரத்தோடைய பேர் நீர் மரம் அப்படின்னு சொல்றாங்க. அது உள்ள 1000 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு பிடிக்கிற அளவுக்கு ஒரு நீர் தொட்டியே அந்த மரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காட்டு பகுதியில போற மக்கள் அதை குத்தி விட்டு அதுல தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதே தண்ணீரை நம்ம ஸ்னோவா பொழியறத நம்ம பாக்குறோம். பனியா புல்வெளிகள்ல கிடக்கிறத, இல்ல ஐஸ் கட்டி கட்டியா பாலம் பாலமா அந்த தண்ணீர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். மழையா அல்லாஹ் நம்மளுக்கு பொழிய வச்சு அந்த தண்ணீரை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஒரே மாதிரியான துளிகள் கீழே விழறத நம்ம பாக்குறோம். இப்ப அந்த மாதிரி தண்ணீர் விழும் பொழுது எப்படி விழுது நம்ம அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேல நம்மளுக்கு எப்படி விழுது அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மேகங்கள்ல இருந்துதான் தண்ணி வருதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு கொடைக்கானல் மாதிரி உயர்ந்த மலை சிகரங்களுக்கு மேல அங்கே போய் ஒரு ரெசார்ட்ல இருக்கும்போது பார்த்தோம்னா அது அப்படியே கடந்து போகும்போது அது ஒரு பஞ்சு மாதிரி கூட நம்ம கண்களுக்கு தெரியறது இல்லை. இதுல இருந்தா இவ்வளவு தண்ணீர் கொட்டுது
அப்படிங்கறத நம்ம பார்க்கும் போதெல்லாம் அதிசயமா நம்மளுக்கு இருக்கு. அப்படியே வெள்ள பிரளயம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. வெள்ளமா அல்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறதா காட்டுறாங்க. இந்த மேகத்துல இருந்து அவ்வளவும் கொட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியமா பாக்குற மாதிரிதான் அல்லாஹ் வந்து அந்த மலையை வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வியப்போட பார்க்கக்கூடிய ஒன்னாதான் காட்டுறாங்க. ரெய்னி சீசன்ல தான் மழை பெய்யும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஆனா இப்ப எல்லாம் வந்து எல்லாமே மாறிடுச்சு. வெப்பசலனம் காரணமா மழை பெய்யுதுன்னு வெயில் காலங்கள்லயும் வந்து மழை பெய்யறத நம்ம பார்க்கிற விதமா தான் அல்லாஹ் நம்மளுக்கு அமைச்சு தராங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அற்புதமா தான் காட்டிட்டு இருக்காரு. இப்ப நீர்வீழ்ச்சிகளா தண்ணீர் விழறத நம்ம பாக்குறோம். நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. குற்றாலத்துல இருக்கு, ஒகேனக்கல்ல இருக்கு, கேரளால நிறைய இருக்கு, கொடைக்கானல்ல நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகள் மேல இருந்து பாறைகளுக்கு மேல இருந்து கொட்டுறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப நயகரா மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சியை எடுத்துக்கோம். 2400 கியூபிக் மீட்டர் தண்ணி வந்து அதுல இருந்து கொட்டுது அப்படிங்கிறாங்க. வினாடிக்கு 2.4 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. 58 கிலோமீட்டர் வேகத்திலையும் 36 மைல்களும் அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது கடைசியா கடல்ல போய் கலக்குது அப்படின்னு. அதை நம்ம வீடியோஸ்ல பார்க்கும் போதே அப்படியே ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய ஒரு தண்ணீரா அதை நம்ம பார்க்கணும். அப்படியே பயமா இருக்கு பார்க்கும் போதே. 12,000 வருஷமா இது வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த நயகரா விழுற ஒளியே வந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு. இதுல இருந்து பிரிந்து செல்லக்கூடிய சின்ன ஓடைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எல்லாம் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா அற்புதமா நம்மளுக்கு காமிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நீர்வீழ்ச்சிகள்ல பாக்குறோம். அதாவது நம்ம நீர்வீழ்ச்சிகள்னாலே பொதுவா மேல இருந்து கீழே கொட்டி தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அல்லாஹ் வந்து ரிவர்ஸ் வாட்டர் ஃபால் அப்படிங்கிற ஒன்ன வச்சிருக்காங்க. அதாவது தண்ணீர் மேல இருந்து கொட்டாம கீழே இருந்து மேல போற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி தண்ணி மேல போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த காற்றுக்கள் வந்து எதிர் விசையில அடிக்கும் போது அது மேலே தள்ளி தான் வந்து அது மேல கொடுத்து பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகும்? கடவுள் வந்து காற்றுக்கு அவ்வளவு வலிமையை கொடுத்ததுனாலதான் அது நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் வாட்டர் ஃபாலுமே நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நானோகாட் வாட்டர் ஃபால் மகாராஷ்டிரா, ஸ்காட்லாந்து, ஹவாய், இந்த மாதிரி நிறைய கடவுள் வந்து விரும்பினாரு அப்படின்னா அது தன்னுடைய சான்றுகளை தன்னுடைய அடியார்களுக்கு காட்டுவதற்கு அவர் போதுமானவர் இல்லையா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? வந்து அல்லாஹ் வந்து அவ்வளோ வலிமையோட அதை மோத வச்சு அந்த தண்ணீரை வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். வாட்டர் ஃபாலா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 55:19 அல்லாஹ் சொல்றாங்க, அந்த இரு கடல்களும் சேரும் இடத்துல நான் பிரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடல் தண்ணியை பத்தி சொல்றாங்க. இது சால்ட் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் கலக்காம நான் வந்து அதுதான் இங்க வந்து தடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த உப்போட அளவு இருக்கு, அடர்த்தி இருக்கு, வெப்பநிலை இருக்கு, அதோடைய தூய்மை தன்மை இருக்கு. அதை பொறுத்து ஒன்றோட ஒன்று கலந்துராம ஒரு மெல்லிய ஒரு கோட்டின் மூலமாக ஒரு தடுப்பா நான் அதை வந்து ஒன்னோட ஒண்ணு கலந்துராம பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஒரு பக்கம் மஞ்சளா கலங்கின தண்ணி மாதிரி மஞ்சளாவும், இன்னொரு பக்கம் வந்து ப்ளூ கலரா இருக்கிற மாதிரியும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணிக்குள்ள ஒரு தடுப்பா நம்ம கையில அள்ளி பார்க்கும் போது அந்த தண்ணியில நம்மளுக்கு எந்த வித்தியாசமுமே தெரிகிறது. ஆனா அல்லாஹ் எப்படி வந்து தடுப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறாரு. அல்ஹம்துலில்லாஹ். படிக்கும் பொழுதும் அது வீடியோஸ்ல பார்க்கும் பொழுதும் அவ்வளவு வியப்பா இருக்கு. கடவுள் நினைச்சா எதை வேணாலும் பண்ணக்கூடிய வல்லமை வாய்ந்தவரா இருக்காரு அப்படிங்கறதான் அல்லாஹ் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவருடைய சான்றா நம்மளுக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடலுக்கு அடியில உள்ள நீர்வீழ்ச்சியை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் வந்து கடல் மேல, அதாவது பாறையில இருந்து பூமியில பாறையில இருந்து மேல விழுற மாதிரியும் வச்சிருக்காரு, கடல்ல ஆழத்துல நீர்வீழ்ச்சிகள் விழுற மாதிரியும் வச்சிருக்காரு. வந்து அண்டார்டிகா பெருங்கடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா கிரீன்ல இருந்து ஐஸ்லாந்து வரைக்கும் நடுவுல உள்ள இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கடல் மட்டத்துல இருந்து கீழே
11,500 அடிக்கு கீழே பாயுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நயகரா நீர்வீழ்ச்சியை விட 175 மடங்கு பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அது சூடான குளிர்ச்சியான ரெண்டு தண்ணியுடைய அடர்த்தியின் மாறுபாடுனாலதான் இந்த நீர்வீழ்ச்சி மாறுபாட கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. குளிர்ந்த நீர் வந்து கீழே விழுது, சூடான நீர் வந்து மேல மிதக்குது. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸா காட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 300 கிலோமீட்டருக்கு மேல கடலுக்கு அடியில இந்த நீர்வீழ்ச்சி பாய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு 175 மில்லியன் தண்ணீர் வந்து கடலுக்கு அடியில மிகப்பெரிய உலகத்துல இருக்கிறதுல இதுதான் வந்து கடலுக்கு அடியில உள்ளதுல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சியா சொல்றாங்க. இப்ப மேல பார்த்தோம், அதெல்லாம் பார்க்கும் போதே அவ்வளவு வியப்பா இருக்கு. ஒரே தண்ணிலேயே உள்ளேயே அல்ல இப்படி பிரிச்செல்லாம் காட்டுறாரு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அற்புதமான ஒண்ணா இருக்கு. இது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத கடவுள் நம்மளுக்கு காட்டிட்டு இருக்க. அப்புறம் இந்த மேல இருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு ஃபயர்ஃபால் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. தீ மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. கலிபோர்னியால எசோமைட் அப்படிங்கிற இடத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த நீர்ல வந்து அந்த சூரிய ஒளி பட்ட உடனே அது பாக்குறதுக்கு அப்படியே தீ மாதிரி வந்து பறக்குது. அப்படியே ஒரு தங்க வந்து பாறையில அப்படியே வலிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும், தங்கத்தை உருக்கி அப்படியே ஊத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அந்த தண்ணீர் வந்து கொட்டக்கூடிய இதுல இருக்கு. அது அப்படியே சாரெல்லாம் பறக்கும் போது அப்படியே தீ ஜுவாலைகள் அப்படியே தெரிக்கிற மாதிரி பறக்கிற மாதிரி அப்படியே பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கு. இது வந்து பிப்ரவரி மாதங்கள்ல ஒரு 10 to 28 நாளைக்குள்ள சாயங்காலம் 5:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள வானம் நல்லா தெளிவா இருக்கிறப்ப பனி உருகி ஹார்ட் ஸ்டைல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல வந்து இந்த நீர் வந்து விழுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவ்வளவு சாதாரணமாலாம் இத வந்து விழ வைக்க முடியாது. இதுக்கு வந்து அந்த ஒளியோடைய தன்மை, அந்த தண்ணீர், அதோடைய நேரம், அந்த பருவ காலம், பூமியோடைய அந்த சாய்மானம், சூரியன் சரியான கோணத்துல உதிக்கிறது, இது அத்தனையுமே கரெக்டான ஒரு டைமிங்கோட ஒத்து போகும் போதுதான் அந்த இடத்துல அந்த வாட்டர் ஃபால் வந்து தீ மாதிரி அப்படி பிரகாசிச்சு எரியிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. கடவுள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து அற்புதமா நம்மளுக்கு நிகழ்த்தி காட்டுறாரு. அதை படிக்கிறதுக்கான பாக்குறதுக்கான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் நம்மளுக்கு இருந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாரு அப்படிங்கிறத பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு அதிசயமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் வந்து பால் மாதிரி இருக்கு. இந்த பால் மாதிரி இருக்கக்கூடியது வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. கல்ஃப் ஆஃப் அலாஸ்காலயும் இருக்கு. பல நிறங்கள்ல தண்ணீர் இருக்கு. மஞ்சள் கலர்ல, பச்சை கலர்ல, தேர் கலர்ந்த கலர்ல, இந்த மாதிரி பல கலர்கள்ல இருக்கு. ஆனா வந்து பால் மாதிரி அப்படி நம்ம பாக்குறப்ப பாலுக்கும் அதுக்கும் வித்தியாசமே நம்மளுக்கு தெரியல, அப்படி ஒரு கலரா அது தெரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பனி கட்டிகள் எல்லாமே வந்து பாறைகள் வழியா உருகி ஓடும் பொழுது அந்த பாறைகள் வந்து மெல்லிய மணலா அப்படி தண்ணி போக போக அது வந்து அப்படியே அரிக்கப்பட்டு மணல் துகளாவே மாறிடுமா. அது மாறி ரொம்ப சின்ன சின்ன அப்படி தூசி துகளா அப்படி மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. கிளாசிக்கல் ஃபிளாரா அப்படி அது மாறிடும். அது மாறி அது அந்த பனி நீரோட கலந்து வரும் பொழுது நம்மளுடைய பார்வைக்கு வந்து அது அப்படியே பால் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இததான் வந்து மில்க் சி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு அதை படிக்கும் பொழுதே அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அது வீடியோல பார்க்கும் போதும் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு, பால் கலர்ல அப்படியே தெரியுது. இப்படி எல்லாம் தெரியுமா அப்படின்லாம் நான் வந்து சிந்திச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், இப்படிலாமா இருக்கும் அப்படின்னு. இப்பதான் எனக்கு வந்து ஒரு வசனம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அல்லாஹ் வந்து ஃபிரௌனுடைய சமூகத்தார் வந்து அவங்களுக்கு எவ்வளவு அற்புதமா அத்தாட்சிகளா அவர் காட்டினாரு, அதுல அவர் நீரை வந்து ரத்தமா காட்டினாரு அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து கடவுளுடைய அத்தாட்சிகளை கவனிக்காத அதை வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தை ஏற்க மறுத்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி எச்சரிக்கும் விதமா ரத்தமா காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்மளுடைய கண்களுக்கு
நம்பிக்கையாளர்களுக்கு இந்த மக்களுக்கு எவ்வளவு சான்ற அழகான விதமா ரசிக்கக்கூடிய விதமா காட்டியே தான் பக்கம் அல்லாஹ் வந்து மக்களை திருப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்னே வந்து அவ்வளவு 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 வந்து மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. கடவுள் வந்து அதிர்ச்சியா ஒரு விஷயத்த நம்மளுக்கு காட்டாம எவ்வளவு வந்து ரசிக்கிற விதமா ஒன்ன நம்மளுக்கு காட்டுறாரு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த தண்ணீருடைய பரிமாணம் வந்து ஊற்றுக்களா நம்ம பாக்குறோம். இப்போ ஜம்ஜம் ஊற்ற பத்திலாம் நம்ம பாக்குறோம். ஒரு 4000 வருடத்துக்கு மேல வந்து அதுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 100 அடி தான் அந்த தண்ணீருடைய இது அப்படி சொல்றாங்க. ஆனா ஒரு நாளைக்கு வந்து 18,000 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து அதுல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து காபால மட்டுமே லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த தண்ணியை புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்ணியில வந்து ஒரு மாசு கிடையாது, பாக்டீரியா கிடையாது, சுத்தமான தண்ணீர் அது. அதுல வந்து pH லெவல் வந்து 7.9க்கு மேல இருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து நிவாரணமுள்ள தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விதமான மினரல்ஸும் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், குளோரைட், சல்பேட், நைட்ரேட்னு அவ்வளவு கனிமங்கள் அதுல இருக்கு. அது உடலுக்கு அவ்வளவு நல்லதுங்கிறனாலதான் எல்லா ஊர்களையும் எடுத்துட்டு போய் மக்கள் அதை அருந்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சது வந்து நிவாரணத்துக்காக தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையுடைய தாகத்தை தீக்கிறதுக்காக தேடின ஒரு விஷயத்த வந்து கடவுள் 4000 வருஷமா மக்கள் வந்து அதை படிக்கிறதுக்கும் அதை போய் பார்க்கறதுக்கும் ஒரு சரித்திர சான்றா ஒரு அற்புதமா நம்மளுக்கு அதை அமைச்சு கொடுத்திருக்கதையும் இன்னைக்கு வரைக்கும் அது வற்றாம வந்துகிட்டு இருக்கிறதையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால நம்ம நிறைய பேர் அதை ஒரு போய் பார்க்கறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து நம்ம பாக்குறது வந்து கொதிக்கும் நீர் ஊற்று. கொதிக்கும் நீர் ஊற்றுகள் 2 விதமா இருக்கு. சாதாரணமான இடங்கள்லயும் கொதிக்கிற நீர் ஊற்றுக்களை பாக்குறோம். எரிமலைகள் எடுக்கக்கூடிய இடத்துலயும் இந்த மாதிரி வந்து கீழே உள்ள தண்ணி அது வந்து கொதிக்கும் நீர் ஊற்றா மாறி அது அந்த மாதிரி போறதையும் நம்ம பாக்குறோம். சில இடங்கள்ல பார்த்தோம்னா அதிகப்படியான வெப்பம் காரணமா அப்படி வெப்பமே திடீர்னு வந்து மேல அப்படியே வெடிக்கிற மாதிரி தண்ணீர் வந்து மேல அப்படியே குபுகுபுன்னு வந்து பாயுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து சீசர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து நிறைய இடங்கள்ல நார்த் சைட்லயும் சரி நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம் மிகுந்து ஓடக்கூடிய ஏரிகளும் நிறைய இருக்கு. அதுல கலர் கலரா ஓடக்கூடிய ஏரிகளும் இருக்கு. நீர் வந்து வாசனையோட இருக்கக்கூடிய ஏரிகளும் இருக்கு. இந்த வெந்நீர் ஊற்றுகள் வந்து மனிதர்களுக்கு அவ்வளவு நிவாரணம் அளிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெட்சி ஜோர்டானுக்கும் நடுவுல பேருக்கு இதை பத்தி நம்மளுக்கு தெரியும். இங்க வந்து உப்பு அதிகமா இருக்கிறனால யாருமே இதுக்குள்ள மூழ்கவே மாட்டாங்க. தண்ணீர் மேலேயே மிதக்கதான் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பொதுவாவே தண்ணீருடைய விதி என்னன்னா தண்ணீருக்குள்ள போனா மனிதர்கள் மூழ்கிடுவாங்க அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ் வந்து அதை எதை போட்டாலும் அந்த டெட்சில மிதக்கதான் செய்யும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் கடவுள் ஏன் வந்து ஒவ்வொரு விதமான சான்றா நம்மளுக்கு காட்டுறாரு? எதையாவது ஒன்ன பார்த்தாது அவர் இருக்காரு, இந்த ஒரு கடவுள் இருக்காருங்கிறத பார்த்து அவர் பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்பிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய அடியார்களுக்கு அவரு பல விதமா காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். தண்ணீர் தான் இந்த மாதிரி ஆறா ஓடி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சவுதி அரேபியா, குவைத் இந்த மாதிரி நாடுகள்ல வந்து மணலே ஆறா ஓடும். அது வெப்பத்தின் காரணமாக, காற்றின் காரணமா அந்த மாதிரி மணல் ஆறுகள் ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு மணல் அப்படியே இருக்கு, ஒரு சைடு வந்து எப்படி நீர் வந்து ஆறா ஓடுதோ அந்த மாதிரி மணல் ஆறுகள் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இப்ப பூமிய வந்து மத்த கோள்கள் மாதிரி பிளைனா எதுவுமே இல்லாம இப்ப ஒரு குற்றவாளினா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கோள்ல போய் எதுவுமே கிடையாது உனக்கு அப்படின்னு கடவுள் நம்ம சிந்திக்கிற பொருட்டு அல்லாஹ் வந்து அவருடைய சான்றுகளை
தன்னுடைய அடியார்களுக்கு விதவிதமா காட்டக்கூடியவராக, அவங்களுடைய அறிவின் எல்லைக்குள்ள காட்டக்கூடியவராக இருக்க நம்மளுடைய இரட்சகர் போதுமானவர் இல்லையா? அவர் கேட்கிறாரு, என்னுடைய அற்புதத்துல உங்களால எதை மறுக்க இயலும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏதாவது ஒன்ன நம்மளால மறுக்க முடியுமா? இவ்வளத்தையும் பார்த்துட்டு நம்ம ஏன் கவனம் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டம் எல்லாத்தையும் இந்த பூமியிலே அல்லாஹ் வச்சு ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு சான்றாக அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருக்காரு. எதை பார்த்தாது நம்ம மாறிட மாட்டோமா அப்படிங்கிற அவருடைய கருணையின் வெளிப்பாடுதான் நம்ம இத பாக்குறோம். அதே மாதிரி இப்ப விலங்குகள், பறவைகள்ல நம்ம பாக்குறோம். இப்ப காக்காலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல ஜன்னல்ல வந்து நிக்கும். அது முகத்தை அப்படியே சாச்சு சாச்சு பார்க்கும். ஆனா அதுக்கு வந்து மனிதர்களை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கூட்டத்தார்கிட்ட போய் அது சொல்லுமா, இவன் வந்து என்னை துரத்துனா எச்சரிக்கையா இருங்க, இவன் சரியில்லாத ஆளு, இந்த வீட்டுல பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவோட நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது அவங்க கூட்டத்துல யாராவது ஒருத்தருக்கு டேஞ்சர் அப்படின்னா, இறந்துட்டாங்க, எந்த ஒண்ணுனாலும் சரி எல்லாமே கூட்டமா சேர்ந்து போய் நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா அந்த காக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், காக்கா வந்து கல்ல போட்டு தண்ணி குடிக்கும். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காக்கா எடுத்துட்டு போய் அவங்களுடைய இறந்த காக்காய இழுத்துட்டு போய் புதைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காகம் செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். காக்காய்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அது ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சு, இல்ல தோல்ல அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காக்காய்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து எறும்பு புத்துக்கிட்ட போய் நின்றுக்கிறோமா. எறும்பு கிட்ட போனோம்னா எறும்பு வந்து காக்காயை பார்த்து பயந்துருமா. பயந்துட்டு அது உடம்புல வந்து ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லி ஒரு ஆசிட் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருமா. உடனே இந்த காக்கா என்ன பண்ணுமா, அம்புட்டு எருமை அள்ளி தான் உடம்புல போட்டுக்கிறோமா. இல்ல ஊதி ஊதி தள்ளி தான் கால் பக்கம் அதை வந்து இழுத்து வச்சுக்கிறோமா. அந்த ஆசிட்டின் மூலமா அது உடம்புல இருக்கக்கூடிய புண்ணு, வலிகள், அந்த தோல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிடுமா. அது வந்து ஒரு லோஷன் மாதிரி அதை யூஸ் பண்ணி தன்னுடைய உடம்ப வந்து காக்கா குணப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் படிக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு இந்த அறிவையும், அது ஒரு கிளினிக் மாதிரி அதை தேடி எறும்புலதான் அந்த இது சுரக்கும், அதுதான் தனக்கு நிவாரணம் அப்படிங்கறத அது எப்படி கண்டுபிடிக்குது, அதுக்கு எல்லாம் அந்த அறிவை கொடுத்திருக்காரு, அதை நம்மளை படிக்க வைக்கிறாரு, அல்லாஹ்வுடைய சான்றுகளை நம்மளுக்கு காட்டுறாருங்கிறதே ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி யானைகளும் மனிதர்கள் மாதிரி ரொம்ப பாசமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது கூட்டத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம், உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட்டா சேர்ந்து போய் பாக்குறது, அதுங்க இறந்துட்டா எலும்புகளை தடவி கொடுத்து, எப்படி வந்து இப்ப மக்கள்லாம் கபர்ஸ்தான்ல போய் வருஷத்துக்கு ஒருக்கெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்கல்ல இறந்தவங்கள, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் இறந்தவங்கள போய் மீட் பண்ணிட்டு வர்றது. அதே மாதிரி யாராவது துரோகம் பண்ணா அவங்கள எதிர்த்து நிறுத்து, எவ்வளோ வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் காட்ட வச்சுட்டே இருக்குமா. குழந்தைகள் பிறந்தா அது போய் வாழ்த்து சொல்லுமா, தனக்கு மரணம் வந்துருச்சு அப்படிங்கிறது அதுக்கு தெரியுமா. உடனே அது தனிச்சு போய் நின்றுட்டு தன்னுடைய முடிவை யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தன்னுடைய முடிவை தனியா போய் தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொன்றுமே கடவுளுடைய படைப்புல ஒவ்வொன்றுமே வந்து அற்புதமா தனித்துவமா அல்லாஹ் படைச்சு வச்சிருக்காருங்கிறத அல்லாஹ்வுடைய சான்றுகளை அல்லாஹ் நம்மளுக்கு காட்டுறாங்க. தேனியை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம பார்த்திருக்கோம். தேனீக்கள் வந்து பல மைல் தூரம் போய் மகரந்தத்துல தேனை எடுக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு தேனியும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுமா, போயிட்டு வந்து என்ன பண்ணுமா, அது வந்து ஒரு டான்ஸ் பண்ணுமா. அதுக்கு பேர் வந்து வேர்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 8 வடிவுல அந்த டான்ஸை வந்து அது பண்ணுமா. அந்த டான்ஸை வந்து ஏன் ஒவ்வொரு தேனியும் போயிட்டு வந்து பண்ணுது அப்படின்னா, தான் எவ்வளவு தூரம் போனோம், எத்தனை கிலோமீட்டர் பயணிச்சு போனோம், அங்க எவ்வளவு பூக்கள் இருந்தது, அது இருந்தது, அது அது டான்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுவாங்களாம். அதை கோஆர்டினேட் பண்ணி அடுத்த நாள் எங்க போகலாம், எங்க வந்து அதிகமான தேனி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா போவாங்களாம். இதுக்குதான் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு, இந்த டான்ஸை மட்டும் கண்டுபிடிச்சேன். இத வந்து நம்ம வீடியோஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 10 தடவை இதுல காட்டு டான்ஸ்ல வந்து எப்படி காட்டுது, வடக்க காட்டுதா தெற்க காட்டுதா,
அந்த 8ல வந்து அது டைரக்டா ஒரு கோடு போடுது, இதுதான் சூரியனை நோக்கி. அதை வச்சு அந்த டான்ஸ பண்றத நம்ம பாக்குறோம். ஸோ தேனீக்களுடைய கன்சல்டேஷன், கோஆர்டினேஷன், நேவிகேஷன் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா துல்லியமாக நாம அதுக்கு உள்ளுணர்வு ஊட்டினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த விஷயத்த பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி பறவைகளுடைய கூடு கட்டும் திறன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, ஒண்ணு களிமண் எடுத்துட்டு போய் பண்ணுது, ஒண்ணு மரத்தை வந்து பொந்து வச்சு கொத்தி கொத்தி பண்ணுது, தேனீக்கெல்லாம் வந்து எக்ஸகன்ங்கிற அமைப்புல பின்றது. அதெல்லாம் அப்படி கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி அவ்வளோ அழகா அதை வந்து பர்ஃபெக்டா அதை பண்ணுது அப்படிங்கிறத. அதோடைய இன கவர்ச்சி, ஆண் வந்து பெண்ணை கவரணும், பெண்ணு ஆணை கவரணும் அப்படின்னா அவங்க இடத்த சுத்தம் பண்ணி பூக்களை போட்டு அதுக்கு டான்ஸ் பண்ணி அதை எப்படி வந்து பாட்டு பாடி அதை கவருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்த பறவைகள் வந்து எப்படி ஒரு நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் ஒரு 70,000 கிலோமீட்டருக்கு மேல எல்லா பருவநிலைகளையும் தாண்டி கரெக்டா அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகுது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே கடவுளின் அற்புதமா பிரம்மாண்டமா வல்லமையா அல்லாஹ் வச்சிருக்காரு. இந்த சான்றுகளை எல்லாம் நம்மள பாக்குற மாதிரி வச்சிருக்காரு பாத்தீங்களா. அல்ஹம்துலில்லாஹ். அகப்பார்வை உடையவர்களுக்கு தான் நான் இதை காட்டுவேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. இதை கூடிய மக்களா நம்ம வச்சதுக்கே நம்ம அல்லாவுக்கு அவ்வளவு நன்றி சொல்லணும். கிளிய பாக்குறோம், நம்ம கிளி எப்படி மிமிக்ரி பண்ணுது. லைட் பேர்டு அப்படின்னு ஒரு பேர்டு சொல்றாங்க. அந்த பேர்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நகல் எடுக்கும் கலைஞன். அது ஒரு சட்ரு சவுண்டா இருந்தாலும் சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரில் சவுண்டா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொருத்தர் வந்து பாட்டு பாடுறது பேசுறது மாதிரி பண்ணுமா அந்த பேர்ட். எல்லாம் வந்து எப்பட்ட ஒரு திறமையை கொடுத்திருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நிறைய மீன்கள் பாக்குறோம். அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பூம்பும் கிராப் கூட சொல்றாங்க. ஒரு நண்டு என்ன பண்ணுதுன்னா அது வந்து இருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக சி அனிமோன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குட்டியான அது வந்து அத தூக்கி வந்து அந்த நண்டு வந்து தன்னுடைய 2 கால்களையும் கிளவுஸ் மாதிரி போட்டுக்குது. இப்ப நம்ம கையில எப்படி விரல்கள் இருக்கு அந்த மாதிரி 2 கையிலையும் அந்த அந்த சி அனிமோனை மாட்டிக்கிட்டா அப்படி இருக்கு. அது வந்து நச்சுத்தன்மை உள்ளது. அதை தன்னுடைய எந்த எதிரியும் தன்னை வந்து தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மாட்டிக்கிட்டு தன்னை யாராவது தாக்க வரும்போது அந்த விஷத்தை வச்சு அது கொல்லுதான். எதிரி தாக்க வரும்போது இதுல விஷம் இருக்கு, இதை எடுத்து நம்ம மாட்டிக்கிட்டு உயிர் தப்பிக்கணுங்கிற அறிவை இதுக்கு யார் கொடுத்தது? அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷ சொல்றாங்க. இந்த ஃபிஷ்ஷோடைய தலையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய முன்னாடி வந்து ஒரு பெரிய லைட் இருக்கு. இந்த லைட்டை வச்சுதான் இது என்ன பண்ணும்னா ரொம்ப கடல்ல அடி ஆழத்துல இது இருக்கு. இது வந்து இருக்கே அப்படின்னு மத்த பூச்சிகள் எல்லாம் இதை தேடி வரும்போது அது அந்த ஒளியில ஒரு மாதிரி அது டிஸ்டர்ப் ஆகி நிற்கும் போது டக்குன்னு போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுருமா. கடலுக்கு ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு கூட கடவுள் உணவளிக்கக்கூடியவராகவும் அதை எப்படி தேடுறதுங்கிற அந்த அம்சங்களையும் அதற்கு அமைத்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிற சான்றையும் வல்லமையும் அல்லாஹ் நம்மளுக்கு காட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிஷ் ஒரு இறால் பத்தி சொல்றாங்க. அது கண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமா, பல வண்ணங்கள்ல இருக்கும், ஒளியோடையும் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே என்ன இப்படி திடீர்னு கலர் மாறி மாறி வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பக்கத்துல போச்சுன்னா ஒரே குத்து அது முகத்துல குத்து விட்டு அதை அப்படியே மயக்கப்பட வச்சு அதை சாப்பிட்டுருமா. சர்வைவல் இன்டென்ட் அப்படின்னு அதை சொல்றாங்க. அடியில அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு. பவளங்கள், முத்துக்கள், ஒரு சிப்பிக்குள்ள கொலன்னு இருக்கு. அதை அமுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள இருந்து முத்து வர்றத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி கலர் கலரான சிகரங்கள், எரிமலைகள், பாடும் பாறைகள், காற்றில் அடிக்கக்கூடிய பாறைகள், கீழே வந்து தரையோட தரையா இல்லாம கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பாறைகள் அப்படின்னு கடவுளுடைய இந்த உலகம் வந்து அவ்வளவு சான்றுகள் நிறைந்ததா. அது நிழலா இருக்கட்டும், ஒரு காணல் நீரா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பறைசாற்றக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் 3:191 சொல்றாங்க, நம்பிக்கை கொண்ட நீங்க வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதோ நின்று கொண்டோ படுத்து கொண்டோ அல்லாஹ்வுடைய முதல்ல நினைவு கூறுங்க. வானங்களையும் பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை குறித்து நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல எதையுமே வீணுக்காக படைக்கவே இல்லை. சிந்திக்கிற மக்களுக்கு இதுல சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்ற.
இந்த பூமியவே அல்லாஹ் அவ்வளவு அற்புதமா படைச்சு வச்சிருக்காரு. எதற்காக அப்படின்னா, நம்பிக்கையாளர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படிங்கிறத நம்ம முழுசா ஏத்துக்கணும், அவரை சரணடையணும், அவரை மட்டுமே சார்ந்து இருக்கணும், அவர் மட்டுமே நம்மளுக்கு போதுமானவர் அப்படிங்கிறத நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் இத்தனை அற்புதங்களையும் அல்லாஹ் நம்மளுக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு லாயிலாக இல்லதாக என்று கூடியவர்களா நம்ம அனைவரையும் கடவுள் ஆக்கி அருள் பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும்.